வணக்கம் மக்களே, வெல்கம் டு தேர்ட் ஐ அண்ட் ஸ்போர்ட்ஸ். இந்த வீடியோவில் இப்போ நடந்துகிட்ருக்க வேர்ல்ட் கப்போட சூப்பர் 8 ஸ்டேஜஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் 8 ஸ்டேஜுக்கு 8 டீம் குவாலிஃபை ஆவாங்க. அந்த 8 டீமை 4 டீமாக 2 குரூப்பாக பிரிப்பாங்க. அந்த குரூப் எப்படி இருக்கும்னா சீடிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சீடிங்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம். சீடிங்னா என்னென்னா, ஒரு டீமோட பொசிஷனை முன்னாடியே டிசைட் பண்ணிவிடுவாங்க. அந்த டீம் குவாலிஃபை ஆனால் அந்த பொசிஷனில் மட்டும் தான் குவாலிஃபை ஆவாங்க. இந்த வேர்ல்ட் கப் சூப்பர் 8க்கு சீடிங் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குரூப் ஏல A1 வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க, A2 வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. குரூப் ஏல இந்தியா ஃபஸ்ட்டு வந்தாலும் செகண்ட் வந்தாலும் அவங்க A1 தான் குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் பாகிஸ்தான் குரூப் ஏல ஃபஸ்ட்டு வந்தாலும் செகண்ட் வந்தாலும் அவங்க A2 தான் குவாலிஃபை ஆவாங்க. பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகாமல் USA குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் USA குவாலிஃபை ஆனாங்கன்னா அவங்க பாகிஸ்தானோட ஸ்லாட்டான A2 எடுத்துப்பாங்க. ஸோ USA A2 குவாலிஃபை ஆவாங்க. அதே மாதிரி குரூப் பியில் பார்த்தீங்கன்னா B1 வந்து இங்கிலாண்டுக்கும் B2 வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் சீடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா ஆல்ரெடி குவாலிஃபை ஆனனால அவங்களுக்கு வந்து B2 கிடைக்கும். அண்ட் இங்கிலாந்து இன்னும் குவாலிஃபை ஆகலை. இன்கேஸ் இங்கிலாந்து குவாலிஃபை ஆனாங்கன்னா அவங்க வந்து B1 குவாலிஃபை ஆவாங்க. இங்கிலாந்து குவாலிஃபை ஆகாமல் அவங்க பிளேஸில் ஸ்காட்லாந்து குவாலிஃபை ஆனால் ஸ்காட்லாந்து B1 குவாலிஃபை ஆவாங்க. சியோட சீடிங் பார்த்தீங்கன்னா C1 வந்து நியூசிலாண்டுக்கும் C2 வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரெடி குவாலிஃபை ஆனனால அவங்க வந்து C2 குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நியூசிலாந்து குவாலிஃபை ஆகலை அண்ட் அவங்களுக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆனனால ஆப்கானிஸ்தான் C1 குவாலிஃபை ஆவாங்க. குரூப் டியில் சீடிங் பார்த்தீங்கன்னா D1 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் D2 ஸ்ரீலங்காவுக்கும் கொடுத்துருந்தாங்க. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்ரெடி குவாலிஃபை ஆனனால அவங்க வந்து D1 குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ D2 ஸ்லாட்டுக்கு ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகாதனால அந்த பிளேஸில் குவாலிஃபை ஆன பங்களாதேஷ் D2 உள்ளே வருவாங்க. ஸோ இந்த சீடிங் கான்செப்டை பேஸ் பண்ணி குரூப்ஸ் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த குரூப்பில் வந்து A1 B2 C1 D2 இருப்பாங்க. ஸோ A1னா ஆல்ரெடி இந்தியா குவாலிஃபை ஆனனால இந்தியா A1 அண்ட் B2 ஸ்லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா B2 அண்ட் C1க்கு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து குவாலிஃபை ஆகலை, அவங்க பிளேஸில் ஆப்கானிஸ்தான் வருவாங்க. அண்ட் D2க்கு ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகலை, அவங்க பிளேஸ்க்கு பங்களாதேஷ் வருவாங்க. ஸோ குரூப் 1 ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா A2 B1 C2 D1. A2 ஸ்லாட்டுக்கு பாகிஸ்தான் இல்லைனா USA குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் B1 ஸ்லாட்டுக்கு இங்கிலாந்து இல்லைனா ஸ்காட்லாந்து குவாலிஃபை ஆவாங்க. C2 ஸ்லாட் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, வெஸ்ட் இண்டீஸ். அண்ட் D1 ஸ்லாட் ஆல்சோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. இன்னொரு குரூப்பில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர் USA, ஸ்காட்லாண்ட் ஆர் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த வேர்ல்ட் கப் குரூப் 8 ஸ்டேஜஸ் இப்படி தான் இருக்க போகுது. இந்த டைம் T20 வேர்ல்ட் கப்பை யார் லிஃப்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த டீமை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.